சர்க்கம் 79. பரதன் அமைச்சர்களின் வேண்டுகோளை நிராகரித்தல். பின்னர் 14வது நாள் காலை பொழுதில் அரச அலுவலர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி வந்து பரதனை பார்த்து பின்வருமாறு கூறினார்கள். மூத்த மகனான ராமனையும் பேராற்றல் கொண்ட லட்சுமணனையும் நாடு கடத்திவிட்டு எங்கள் தந்தையரை காட்டிலும் பேரன்பு கொண்டிருந்த மன்னர் தேவலோகம் சென்று விட்டார். அரச குமாரரே, பெரும் புகழ் படைத்தவரே, நீங்கள் இப்போதே எங்களுக்கு மன்னராக வேண்டும். நல்ல காலமாக அரசன் இல்லாதிருந்த அண்மை நாட்களில் இங்கு அராஜகம் தலையெடுக்கவில்லை. ரகுகுல தோன்றலே, மன்னர் மைந்தரே, அமைச்சர்களும் பிரபுக்களும் சமுதாய தலைவர்களும் பட்டாபிஷேகத்திற்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஆயத்தமாக வைத்துக்கொண்டு தங்கள் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மனிதரேரே, பரதனே, தங்கள் முன்னோர்களால் வம்ச பரம்பரையாக ஆளப்பட்டு வந்த இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அரச பதவியை ஏற்று அபிஷேகம் செய்வித்துக் கொள்ளுங்கள். எங்களையும் காப்பாற்றுங்கள். உயர்ந்த விரதத்தை மனதிற்குள் சங்கல்பித்துக் கொண்டிருந்த பரதன் பட்டாபிஷேகத்திற்காக ஆயத்தமாக வைக்கப்பட்டிருந்த பொருட்களை வலம் வந்து அங்கு கூடியிருந்தவர்களை பார்த்து பதில் சொன்னான். பரம்பரை சம்பிரதாயங்கள் எல்லாம் அறிந்த சான்றோர்களாகிய நீங்கள் என்னிடம் இவ்வாறு சொல்லக்கூடாது. ஏனென்றால் பரம்பரை தத்துவமாக மூத்த மகனுக்கு அரசு என்பது நம்முடைய குலத்தின் நியாயமான வழக்கம். ஸ்ரீராமன் எங்களுக்கு மூத்த சகோதரர். எனவே அவர்தான் மன்னராக வேண்டும். அப்படியானால் என் நிலைமை என்ன? நான் 14 ஆண்டுகள் கானகத்தில் வசிக்கப் போகிறேன். 4 வகைப்பட்டதும் பெரும் சக்தி படைத்ததுமான சேனை சித்தமாகட்டும். மூத்தவரான ராமனை காட்டிலிருந்து நான் அழைத்து வரப்போகிறேன். சேகரித்து வைக்கப்பட்டுள்ள அபிஷேக பொருட்களை எல்லாம் ஸ்ரீராமனுக்காக எடுத்துக்கொண்டு நான் காட்டிற்கே போகப் போகிறேன். அங்கேயே புருஷோத்தமரான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு அபிஷேகம் செய்வித்து வேள்வி சாலையிலிருந்து ஜொலிக்கும் அக்னியை எடுத்து வருவதைப் போல அவரை அழைத்து வரப்போகிறேன். தாய் என்று பெயரளவில் கூறப்படும் இவள் கைகேயி விருப்பம் கை கூடியவளாக ஆக விட மாட்டேன். பயங்கரமான கானகத்தில் நான் வசிக்கப் போகிறேன். சாலை பணியாளர்கள் முன்னதாக சென்று மேடு பள்ளங்களை சமன் செய்து பாதை அமைக்கட்டும். செல்லும் வழியில் இடையூறு நேரக்கூடிய பகுதிகளை அறிந்துள்ளவர்கள் பாதுகாப்பு கொடுத்து கொண்டு உடன் வரட்டும். ஸ்ரீராமனை பொருட்டாக கொண்டு மேற்கண்டபடி பேசிய மன்னர் புதல்வனை பார்த்து அங்கிருந்த மக்கள் மிக்கு உயர்ந்த க்ஷேமகரமான பதிலை கூறினார்கள். இவ்வளவு உயர்ந்த நோக்கத்துடன் பேசுகின்ற தங்களிடம் தாமரையில் வீற்றிருக்கும் இலக்குமி தேவி நித்தியவாசம் செய்வாராக. ஆகா, அரசரின் மூத்த மகனுக்கு தங்களுக்கு மிக எளிதாக கிடைத்த இந்த பூமண்டலத்தை கொடுக்க விரும்புகிறீர்கள். அரச குமாரரால் கூறப்பட்ட ஒப்புயர்வற்ற உறுதியான அந்த திருவாக்கை கேட்டதும் அங்கிருந்த மேன்மக்களின் முகத்தில் தோன்றிய ஆனந்த கண்ணீர் திவலைகள் தரையில் விழுந்தன. பரதனின் ஒப்புயர்வில்லாத நற்குணங்களால் அவையினர் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். ராமனை அழைத்து வரப் போகிறேன் என்ற சொற்களை கேட்டதும் அமைச்சர்கள், அவையோர்கள் மற்றும் அரச அலுவலர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்களை சூழ்ந்திருந்த சோகம் விலகியது. புருஷோத்தமரே, தங்கள் கட்டளைப்படி வேலை திறனுடைய தொழிலாளர்கள், சாலை அமைப்பாளர்கள் ஆகியோருக்கு பாதை போடும்படி சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறது என்று பதில் கூறினார்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 79வது சர்க்கம் முற்றிற்று.